வணக்கம். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா, பாமக, பாஜக சைடு உறுதிப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கூட்டணி வச்ச கட்சிகள் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல கட்சிகள் எதுவுமே இல்ல. எடப்பாடி பழனிசாமிய நம்பி கூட்டணி கட்சிகள் போக தயாராக இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. எடப்பாடி பழனிசாமிய அவர் மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கிறவங்க, காசு வாங்கிட்டு இருக்க மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவங்களே நிறைய பேர் இப்போ தயக்கம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா இது பெரிய அளவுல கட்சிகள் கூட்டணி வரும், மெகா கூட்டணி அமைக்க போனேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு கூட்டணியும் இல்லை, எல்லாமே பாஜக சைடு போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது பாமகவும் பாமகவும் போயாச்சு. அவங்க முதைய சேலத்தை கேட்டாங்க, கொடுத்துருந்துருக்கலாம். இப்போ அதெல்லாம் விட்டுப்புட்டு இப்போ போய் சேலத்தை கொடுக்குறேன் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தால் அவங்க ஏற்கனவே அக்ரிமெண்ட் எல்லாம் கையெழுத்து போட்ட மாதிரியெல்லாம் சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஒரே ஒரு வாய்ப்பு இப்போ தேமுதிக மட்டும்தான் வேகண்டில் இருக்குது. தேமுதிகவோட போய் பேச்சுவார்த்தை நடத்துங்கப்பா அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே வேலுமணி, தங்கமணி, பெஞ்சமின் இவங்கெல்லாம் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதுக்கப்புறமா 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் கேபி முனுசாமி பாமகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் தான் பேசினார். அவங்க கேட்ட சேலம், கள்ளக்குறிச்சி இந்த தொகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா பாமக கேட்டிருக்காங்க. அந்த தொகுதியை விட்டுட்டு வேறு தொகுதியை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனப்பான்மையில் தேமுதிக நிர்வாகிகள்கிட்ட கொஞ்சம் அலட்சியமாக கேபி முனுசாமி பேசியிருக்கிறார். இதுதான் 2ஆம் கட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் அதிமுகவோட பேச்சுவார்த்தையை நிப்பாட்டிட்டோம்னு சொல்லி பிரேமலதா சொல்கிற அளவுக்கு வந்ததுக்கு காரணம் கேபி முனுசாமியோட நிலைப்பாடு. அவர் அதிமுக மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, அதிமுக எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, அவர் பாமகவுக்கு சாதகமாக தான் எப்பயுமே பேசுவார். அவருக்கு அந்த இன பாசம், பற்று எல்லாமே இருக்கும். அதனால் தேமுதிக அலட்சியமாக காட்டணுன்னு தேமுதிக அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையை நிப்பாட்டிட்டாங்க. அப்புறமா பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. வேலுமணி, தங்கமணி பிரேமலதா வீட்டுக்கு போய் பேசும்போது என்ன பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அவங்க ராஜ்யசபா சீட்டெல்லாம் கேட்டாங்க, அவ்வளோ கேட்டாங்க. தொகுதிகள் இவ்வளோ 8 கேட்குறாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்து நாங்கள் கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்கள், ராஜ்யசபா சீட்டெலாம் நாங்கள் தர முடியாது, வேட்பாளர்களுக்கு நாங்கள் தான் செலவு பண்ணுவோம் அப்படிங்கிற பாமக சொன்ன நிபந்தனைகளை அப்படியே தேமுதிகன்னு சொன்னாங்க. இதெல்லாம் அவங்க கேட்டுட்டு அவங்க சரி நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம் போங்க, கம்பல்சரி எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசினா எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாரு, ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு தான் ஏன் நமக்கு வரணும், ஒருவேளை பாமக நம்ம கூட வந்துச்சுன்னா 2 ராஜ்யசபா சீட்டு வரும், அவங்க ஒன்று கேட்பாங்க, அவங்களுக்கு ஒன்று கொடுத்துடலாம், நமக்கு இருக்கிற ராஜ்யசபா சீட்டை நம்ம கண்டிப்பாக நம்ம தான் வச்சுக்க முடியும். இல்லை அப்படின்னா ஜெயக்குமார் திரும்பவும் கட்சியை உடைப்பார். ஜெயக்குமாருக்கு இந்த தடவை ராஜ்யசபா சீட்டு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ அந்த ராஜ்யசபா சீட்டை வேறு கட்சிக்கு நம்ம கொடுக்கலாமா, அப்படி கொடுக்க முடியுமா, கொடுத்தோம்னா கட்சிக்காரில் இருக்க சீனியர்கள்லாம் என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது, ராஜ்யசபா சீட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே பிரேமலதாவும் பேச்சுவார்த்தையை நிப்பாட்டிட்டாங்க. வேணாம்ப்பா, எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு வேணும். எல்லா கட்சியுமே ராஜ்யசபா சீட்டு வச்சுருக்கிறீங்க, அங்கீகாரம் பெற்ற கட்சி நாங்கள், இந்த அங்கீகாரத்தோடு இருக்கிற எங்களுக்கு நீங்கள் ஒரு ராஜ்யசபா சீட்டு தரமாட்டீங்க அப்படின்னா போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் விட்டுட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு வழியே கிடையாது. தேமுதிக ஒரு கட்சி தான் இருக்குது, தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்தணும். நேற்று பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்தியும் அதுவும் ஒன்றும் உடன்பாடு ஏற்படலை. இப்போ தேமுதிகவோட பேச்சுவார்த்தை சந்திக்கிறாங்க. தேர்தல் தேதி இப்போ அறிவிச்சிட்டாங்க, ஏப்ரல் 19 அறிவிச்சிட்டாங்க. இன்னமும் நம்ம கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நம்ம வேட்பாளர் தேர்வு எல்லாம் பண்ணி உடனே களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும். ரொம்ப நாள் இல்லை, டக்குன்னு வேலை பார்த்தா தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா, பாஜக பெரிய அளவில் பெரிய கட்சி கிடையாது, நோட்டா கீழே இருக்கிற கட்சி அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தவங்க பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் டிடி தினகரன், ஓபிஎஸ் இவங்க 2 பேரும் எடப்பாடிக்கு எதிராக போகிறாங்க அப்படின்னா அது ஒரு அவங்க எடப்பாடிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். பாமகக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே தேமுதிக பாஜகவோட பேச்சுவார்த்தை டீல்லாம் முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் அவங்க கொஞ்சம் இன்னும் அப்படியே குழப்பத்திலே இருக்கிறாங்க. எப்பயுமே அவங்க கடைசி நேரத்தில் தான் முடிவு எடுப்பாங்க. கடைசி நேரத்து முடிவு இருக்குது அவங்க தொண்டர்களுக்கே அது அதிருப்தியாக இருக்கும். ஏம்மா சீக்கிரமாக முடிவெடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ அவர் ஏடிஎம்கே வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் கேட்குறதெல்லாம் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. தேமுதிக 7 தொகுதி கேட்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ தெரியுமா தரேன்னா 3 தரேன்னு இருக்கார். ஒரு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லியிருக்கிறார். ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறது ஓகே அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல அப்படின்னா தேமுதிக ஒத்துக்கவே மாட்டாங்க. அதே போல் அதுக்கு நம்ம ஏன் 3 சீட்டுக்கு நம்ம ஏன் இவங்களோட தொங்கிக்கிட்டு இருக்கணும், நேராக நம்ம பாஜகவோடே போயிடலாம். அவங்க 4 சீட்டு தரேங்கிறாங்க, அங்கேயே நம்ம டீல் பேசிடலாம். ஒருவேளை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ஒரு வெற்றியை பெற்றோம்னா, அங்கே மெகா கூட்டணி அங்கே தான் இருக்குது, வெற்றி பெற்றோம்னா மத்திய மந்திரி பதவியில்
நமக்கு ஏதாவது கிடைக்குங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. பார்க்கலாம், இன்றைக்கி அவங்க முடிவு பண்ணி இன்றைக்கி சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதிமுக விடமாட்டாங்க, நீங்கள் கேட்குறதெல்லாம் தராங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அங்கேயும் போய் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம், பாவம்யா எடப்பாடி நிலைமையை நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தொண்டர்கள் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்க்கலாம், இதெல்லாம் ஆளுமை மிக்க ஒரு தலைமை அப்படிங்கிறது ஒரு துணிச்சலாக இருக்கணும் எப்பயுமே. அந்த துணிச்சல் இல்லைன்னா அந்த கட்சி செதஞ்சு தான் போகும். இப்போ செதஞ்சிருச்சு அதிமுக. எல்லாமே ஒருங்கிணைந்து நின்றால் மட்டும்தான் அதிமுக பழைய ஃபார்முக்கு வர முடியும். அதுவும் ஒரு ட்ரிப்பு செதஞ்சு போச்சுன்னா திரும்பவும் அதை ஒருங்கிணைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகி போகும். இது எடப்பாடி பழனிசாமிக்கு புரிய வைக்கிறது யாருன்னு தெரியல. அதிகார பலம், அதிகாரம் வேணும், பதவி வெறி, இந்த வெறியில் இருந்தால் சொறி தான் வரும். நன்றி, வணக்கம்.